FGC வெள்ளூர் பகுதியிலே மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை ஆசீர்வதித்தார். சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். 2/11/2025 ஞாயிறு ஆராயில் கலந்து கொண்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த தேவ செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளுவார். நாம் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். போன வாரம் என்ன பத்தி பார்த்து தெரியுமா? வெரி குட். ஆவியின் வரங்களை குறித்து. ஆமா, ஆவியின் அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, எல்லாருக்கும் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று ஆவியின் அனுகிரகம். தேவன் ஆவியா இருக்கு. இயேசுவை தந்துருளி எதுக்கு தந்தாரா? உன்னுடைய பிரயோஜனத்துக்காக. பேய் பிடித்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, சாபம் நிறைந்த உலகத்திலே, தரித்திரம் பாதாளம் நிறைந்த இந்த உலகத்திலே இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டார். அதான் பவுல் சொல்றாரு 1 Corinthians 12 ஆவியின் வரங்களை குறித்து சொல்லும் போது, ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுகிரகம் ஆண்டவராக இயேசுதான். அந்த இயேசுவை வைத்துக் கொண்டு நீ வரங்களை பயன்படுத்தி எந்த சிக்கல் இருந்து வெளியில் ஆக்கலாம். இயேசு விட்டுட்டீனாக்கா உனக்கு ஏற்கனவே ஒரு ஆவியின் அனுகிரகம் பிசாசு குத்துக்கிறான். ஆமா, அந்த பிசாசின் அனுகிரகம் பாவத்தை மரணத்தை வச்சுக்கிட்டு பிசாசுக்குள்ளே முழுகி போயிடுவாய். பிசாசு உன்னை திருடவும் கொள்ள வழிக்கு ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ண படம் வந்து அந்த ஜீவனை குத்துக்கிறார். சொல்ற ஜீவனை அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த செய்தியை கேட்கணும்னா போயிட்டு யூடியூப்ல போயிட்டு FGC வெள்ளூர் போட்டீங்கன்னாக்கா அந்த செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போனா ஃபெய்த், விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம். அருமையான ஒரு சத்தியம். ஆமா, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டா உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிப்பார்களே சொல்லிக்கிறார். ஆனால் விசுவாசத்தை கொண்டு எதையும் நீங்க அந்த உலகத்தை வெற்றி பெறலாம். விசுவாசத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம். அப்போ விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். எடுப்போம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11 பக்கம் 308 புதிய ஏற்பாடு. எல்லாரும் எடுங்க. எபிரேயர் 11 6வது வசனம். 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் தான் படிங்க. ஆமா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நான் தேவனுக்கு பிரியமா வாய்ந்து விரும்புகிறேன் ஐயா. ஐயா, நான் தேவனுக்கே பிரியமா இருக்க விரும்புறேன். அப்ப என்னையே பண்ணணும்? விசுவாசமா இருக்கணும். இந்த விசுவாசமே இல்லை எனக்கு. அப்ப இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. எனக்கு விசுவாசம் எல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா இன்னொன்னு இருக்கு. ஏற்கனவே அவிசுவாசம் இருக்குது. என்ன இருக்குது? அவிசுவாசம் இருந்தா பிசாசுக்கு பிரியமா வாழ்வாடி. ஆமா, பிசாசுக்கு பிரியமா வாழ்ந்தாக்கா பிசாசு உன்னை திருடுவான், உன்னை கொல்லுவான், இருப்பான், நேரம் இழுத்து போயிட்டே இருப்பான் பாதாளத்துக்கு. அப்போ விசுவாசமா இருக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். விசுவாசத்தை தூக்குற முடிக்கிறமாகிய இயேசுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இயேசுவை தேவனுக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்தாமல் நீ தேவனுக்கு பிரியமாவே வாழ முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். இயேசு இருக்கிறார் இல்லையா? ஆமா, இயேசுக்குள்ள எல்லாமே இருக்குதா இல்லையா? எல்லாம் இச்சிக்கப்படும் சகலம் சுகம், பல, ஜீவன், ஆத்மா, ஐஸ்வர்யம் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்குது. அப்போ அவிசுவாசம் பிசாசு இருக்கிறானா இல்லையா? பிசாசுக்குள்ள என்ன இருக்குது? எல்லாம் கேடுகட்ட காரியம், வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த,
பாதாளம் அப்படியே பிசாசு அவிசுவாசத்துக்குள்ள. அப்போ அவிசுவாசம் விட்டு விசுவாசத்துக்குள்ள வரணும். ஆதாமுக்குள் பிறந்தலாம், கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துக்குள் வந்து அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கும் பலன் அளிக்கிறார். ஆமா, ஒரு மனுஷன் பிசாசியே தேர்றான்னு வச்சுக்கா, அவனுக்கு அது ரிசல்ட் வரும் வராது? பாவத்தின் சம்பளம் அதான். பாவம் செய்தாக்கா பாவம் செய்ய பிசாசினால் ஆகிறான். அந்த பாவத்தை செய்ய செய்ய அதனுடைய ரிசல்ட் வந்து மரணம்னா அது எல்லாம் கெட்ட காரியங்குது. மரணத்துல பாவத்திலிருந்து வியாதிலிருந்து வருபத்திலிருந்து எல்லாமே பாவத்தின் சம்பளம், அதுக்கு பலன் இருக்குது. அவிசுவாசமா இருந்து நான் பிசாசை தான் தேடுவேன், ஏவாள் நண்பத்தை மரியத்தக்க கனி புஷ்கு நாளில, அதான் அவிசுவாசம். சாகவே செத்தாலா, அதான் பலன். அப்போ நான் விசுவாசமா இருக்கனாக்கா, விசுவாசம் இயேசு ஜீவ விருட்சத்தை கனி, அந்த இயேசு சரீரம் இயேசு ரத்தம் அதை புஷித்து அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுத்தனா நீ கண்டிப்பா பலன் அடைந்தே தீர்வாய், தப்ப மாட்டாய். பலனுக்கு, ஆசீர்வாதத்துக்கு, சுகத்துக்கு, பலத்துக்கு. அப்போ அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை தேட வேண்டும். எப்படி தேடுவேன்? எப்பவுமே நெகட்டிவ் பாத்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சுக்கோ. நான் ஒரு சுருக்கமா சொல்றேன், எந்த ஒரு காரியம் புரியலன்னு வச்சுக்கோ, அது நெகட்டிவ்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. பிசாசு எப்படி தேடுறான்? அந்த பாவத்தை மனத்தை தேவனுக்கும் காட்டுறான், உலகத்துக்கும் காட்டுறான். பார்க்க கசப்பு வைராகி தான் பிசாசுக்கிறீங்க, தேவனுக்கும் காட்டுறான், உலகத்துக்கு. அதான் பிசாசு தேடி தேடி என்ன பண்றான்? பாவத்தால, வியாதி, பகமை, கசப்பு, சுயநீதி, அநீதியால பிரச்சனை எல்லாம் சந்திச்சுக்கிறான், வர வச்சுக்கிறான். இயேசுவை எப்படி தேர்றதுன்னா, இயேசு அளவற்ற அன்பு, தேவி நீதி, முடித்தேதல், அன்பு, இறக்கம், தயவு, ஜீவ சொல்றோம், ஜீவரத்தம். அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தாக்கா நீ தேவனை தேடுகிறாய். அப்போ தேவனை தேடும் போது தேவ நீதியின் சம்பளம் உடித்தெய்தல், பாவத்தின் சம்பளம் மரணம், பாதாளம். இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுமா, தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுது பரலோகராஜ்யம். பலன் அடைவாய் மாட்டியா? கண்டிப்பாய் அடைவாய். சரி, அப்போ விசுவாசம் இல்லாமல் யாருக்கு பிரியமா இருக்க முடியாது? அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம பிறக்கும் போது ஆதாம் வழியா பாவம் செய்து தேவன் மகிமையிட்டான். அதனால நான் தேவனுக்கு, நீ தேவனுக்கு பிரியமா இருக்கு, நான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுக்க வேண்டும். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமோ, அவரு ஜீவ சரீரமா இருக்கிறார். நம்ம நண்பத்தேம கனி சாப்பிட்டுட்டு நல்லவன் கெட்டவன் ஆயிட்டோம். பிசாசு ஏவாள் அதை புருஷனும் கொடுத்து முழு உலகம் பிசாசு விசுவாசிக்கிற அவிசுவாசம். அதோட ரிசல்ட் என்ன? உலகம் பொல்லாங்கடுக்குள்ள இருக்குது. உலகத்தை பார்த்தா பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்பு, மனுஷன் நிம்மதியா வாய முடியுதா? உலகத்துல எங்க பார்த்தாலும் வறுமை, தரித்திரம், அசுத்தாவி, எல்லாம் அவிசுவாச பிசாசு தேடி 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 என்ன இருக்குது? உலகமே அப்படி பயங்கரமா இருக்குது. அப்படிப்பட்ட பேய் பிடித்த உலகத்துல இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ தேவனை தேடுகிறாய். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். சரி, அப்போ விசுவாசம்னா யாரு? விசுவாசத்தை தூக்குறோம் முடிக்கிறோமாகிய இயேசு. இதுலயே பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் தம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நடு பாகத்துல பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி. அப்ப விசுவாசத்தை துவக்கிறவரு இயேசு, முடிக்கிறவரு இயேசு. அப்ப அவிசுவாசம் அதை தூக்குறோம் பிசாசு, அதை முடிக்கிறவனும் பாவத்துல தொடங்கி மரணத்துல முடிப்பான். அதான் அவிசுவாசம். பிசாசு அவிசுவாசம் ஸ்டார்ட் பண்றான், நன்மத்தையும் மரியத்தக்க கனி பூச்சி அப்புறம் முடிக்கிறான். துவக்கம் முடிவு பாவத்தின் சம்பளம். இடையில வியாதி, வறுமை, தத்திரம், பாதாளம், அவமானம், வெக்கம், இந்த எல்லா கெட்ட காரியம் இருக்குது. அப்ப விசுவாச துவக்கிறோம் முடிக்கிறோம்னாக்கா இயேசு தேவி நீதி. இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு நன்மத்தையும் மரியத்தக்க கூட இயேசு நானே வழிய சத்தியமா. அவர் தேவ நீதியை ஸ்டார்ட் பண்ணி தேவி நீதியின் சம்பளம் மரணம் கிடையாது, உயிர் தெய்தல், பரலோக ராஜ்யம். இடையில பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலன், சகல நன்மை கொட்டி கிடைக்குது. அப்போ விசுவாசத்தை தூக்கம் முடிக்கிறமாக இயேசுவை நோக்கி சொல்லப்படுது. அப்போ விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு பாத்துக்கிறோம். அப்போ நீ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது?
பிரியமா இருக்கணும். விசுவாசமா தேவனுக்கே பிரியம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நீ ஆதாமுக்குள்ள வாழக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள வாழணும். ஆதாமின் சிந்தை பிசாசுக்கு தான் பிரியமா இருப்ப. பிசாசு பிரியமா இருந்தா எப்படி உங்க வாழ்க்கை? அவனுக்கு நல்லது செய்ய தெரியும். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று. ஆமா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிமாணப்படும். ஏசு கிறிஸ்துக்குள்ள வந்தாக்கா நீ தேவனுக்கே பிரியமா வாயிறியான். அப்பா அம்மால அநாத பெண் எஸ்தர் ராஜாத்தி தேவனுக்கு பிரியமா இருந்தாலும் 127 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆனான்னு வேதம் சொல்லுது. 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. அப்பா அம்மாவே இல்லை. எப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி? ஆனா தேவனை விசுவாசித்தாலாம். அவ விசுவாசம் பாரு, பைபிள்ல போடப்பட்டிருக்கு. 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாய் மாறினார், யூத குலத்தையே காப்பாற்றினார். ஒண்ணு இல்லைங்க, தேவன்னா ஜீவன், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். பழுதற்ற ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான ஆக்கப்பட்டவங்க. அப்போ தேவனை விசுவாசித்தால் உனக்கு பலன் உண்டு. இப்போ எடுப்போம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11:40 படிங்க எல்லாரும் எடுங்க வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். பக்கம் படிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். போதும். அப்போ பக்கம் 146 யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஆமா, இயேசு அவரை நோக்கி நீ விசுவாசித்தால், பார் விசுவாசித்தால்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த கிறிஸ்து ஜீவ சர்வ ஜீவரத்தம், அதுல தேவி நீதி உழித்தது, அதுதான் கிறிஸ்து. இயேசுனா வெத்து இயேசு கிடையாது. அந்த இயேசுக்குள்ள சகலம் இருக்குது. விசுவாசிக்கிறது என்னது? தேவனுக்கு, ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு. ஆமா, அதான் விசுவாசிக்கிறது. முழு உலகத்துல ஒரு ஆளுக்கு கிறிஸ்து கொடுக்காம நன்மை காட்டினாக்கா டேமேஜ் ஆகி போச்சு. அந்த ஒரு ஆள் மூலமா என்ன ஆகி போச்சு? பிசாசு வந்துட்டான். ஒரு பிசாசு போயிட்டான். ஒரே பிசாசு போதும். அப்போ விசுவாசம் என்னது? கிறிஸ்துவை தேவனுக்கும் முழு உலகத்து கொடுப்பது. அவிசுவாசம் என்னது? எங்க கவனி, எங்க கவனி, எங்க பாரு. அவிசுவாசம் நன்மை தேவ காரியம், பாவம் மரணத்தை தேவனுக்கும் காட்டுறது முழு உலகம். அதுதான் அவிசுவாசம். உடனே பிசாசு உரிமையா வருவான். ஆமா, வாழ்நாள் சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, பொருள புதிந்த வயசு, வாழ்நாள் எல்லாம் வந்து இருப்பான். சுய நீதி அநீதி திறந்து கொண்டது வாழ்க்கை. சமாதானம் சந்தோஷம் சுகம் எல்லாம் அப்புறம் கொண்டு ஆயிடுச்சு கட்சி நேரம் அவன் இருக்கிற பாதாளத்துக்கு போதது. அதான் அவிசுவாசம். அப்போ இயேசு அவர்களை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். சொல்லுகிறாரு, விசுவாசிமா. இது என்ன சம்பவம்? லாசரு மரித்து போயிட்டான். யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசரு மரிச்சு போயிட்டான். மரித்து ஒரே சத்தம் அமைதியா சொல்லுவான். அப்போ லாசரு மரிச்சிட்டான். அந்த இடத்துல சொல்றான், நீ விசுவாசித்தால். ஏசு யாரு? மரணத்துக்கு பரிகாரி. என்ன மரணத்துக்கு பரிகாரி? நான் உடி தெளிவும் ஜீவனமாக்குறேன். இதே வசனத்துல ஏசு அவளை 25வது வருஷம் படி ஏசு அவளை நோக்கி அப்போ இயேசு அவளை நோக்கி, இயேசு யாரா? இங்க கவனி, வசனம் தெரிஞ்சுட்டீங்களா? 25வது வசனம் யோவான். இயேசு அவளை நோக்கி, நானே விழித்தெழுதலா ஜீவனமாயிரு. பிசாசு சொல்ல முடியுமா? பிசாசு யாரு? மரணமோ மரணத்துக்கு அதிபதியுமா இருக்கிறான். ஏன் பிசாசு மரணமோ மரணத்துக்கு அதிபதியா? இயேசு விழித்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறார். பிசாசு மரணமும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை குத்துட்டாப்பா. இவர் விழித்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறார். கையத்தட்டு அல்லேலூயா. அப்போ இயேசு அவளை நோக்கி, நானே அந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வசனத்தை. அப்போ யோவான் 11ஆம் அதிகாரம் 25 எல்லாம் எடுத்து பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே. யாரு? இயேசுவே. ஆதாம் யாரு? நன்மத்தையும் அறியத்தக்க கனியும் மரணமா இருக்கிறான். அதான் நம்ம அப்பா ஆதாம் ஏவாள் அப்படிதான் அந்த கனி பிடிச்சிட்டு நமக்குள்ள மரணமோ
நன்மை தீமை அறியத்தக்க கனி. இயேசு நானே ஜீவனும் உயிர்த்தெழுமா இருக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் ஆகிறார், நேர் ஆப்போசிட். அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் நீயும் ஜீவனும் உயிர்த்தெழுதலுக்குள்ள வர. இதை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். செத்த லாசர் உயிரோடு கூட வருவான். வந்தானா இல்லையா? வந்தானா? படிச்சு பாரு பைபிள்ல வந்தான்னு போட்டுக்குது. அப்போ உழித்தெழும் ஜீவனை எப்படி விசுவாசம்? அவன் பேரை சொல்லி பிதாகுமார் பசுதாய்க்கு தேவனுக்கு செலுத்த வேண்டிய தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு. அதான் விசுவாசம். உழித்தெழும் ஜீவனை கொடுக்கணும். ஆதாம் தொடங்கி முழு உலகத்துக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து மரணம்? நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்து நன்மத்தையும் அறியத்தக்க கனியும் மரணத்தையும் தேவனுக்கும் காட்டணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அந்த மரணம் வருமா வராதா? அதான் அவிசுவாசம். பிசாச தேடனாக்கா பாவமும் மரணம் வருது. நன்மத்தையும் அறியத்தக்க கனி வியாதி வரும தரத்துலாம் வியாதி வந்து மரணம் வருது. அப்போ ஏன் சொன்னார்? நானே உழித்ததிலோ ஜீவ விஷயம். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அவர் சரீரம் அருமருந்து குருமருந்து. அவர் ஜீவ ரத்தமாகிறார், ஜீவ சரீரமாக. நம்ம நன்மத்தையுமா சேர்றோம். ஜீவ சாஸ்திரத்துல போய் பாரு, உடம்பெல்லாம் வியாதி இருக்காதுவா. உச்சம் ஆதாம் கூட பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிக்கிற ஏவாலு. நன்மை தீமை நல்லவத்தையும் நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்க அதுல சாகவே சாவாய். இப்போ ஏன் சொல்ல நானே உழித்ததிலும் ஜீவனமா அதை எடுத்துக்கோயா. நல்ல மேம்பை ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும். அதான் நம்ம டீச்சிங்க. அதான் நம்ம சபை குளோபல் சர்ச். உலகத்திலே இந்த மாதிரி சபை எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம சபை சூப்பர் சபை. கையத்தட்டு அல்லேலூயா, ஜோரத்தட்டு அல்லேலூயா. அப்போ இயேசு அவளை நோக்கி நானே உழித்ததிலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் ஏற்கனவே மச்சிருக்கிறான் லாசரு. வியாதிப்பட்ட ஆதாம் வழி அம்மா வயிற்றுல பார்த்தீங்க. அம்மா வயிற்றுல நம்மள மாதிரி ஒரு அம்மா வயிற்றுல பிறந்தவன் தான். அவன் வானத்துல இருந்து வரல. ஒரு அம்மா வயிற்றுல வியாதிப்பட்டு மச்சிட்டான். இப்ப இயேசு வரார். நானே உழித்ததிலும் ஜீவனம். மதத்துக்கு பரிகாரி உயிர்த்ததிலே, பாவத்துக்கு பரிகாரி தேவநீதி. நான் ஜீவ விருட்சத்துக்கு நான் நன்மத்தையும் அறியத்தக்கவன் இல்ல. நான் தேவநீதி உயிர்த்தெழுமாகிறேன். இதை விசுவாசிக்கணும்னா தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து ஒரு நாள் பாய்க்கூடாம செலுத்தினாக்கா அங்க மரணம் டெலிட் ஆயிட்டு பசுத்தாய் வந்து தேவதோட சத்தம் உயிரோடு கூட வந்தான். அப்போ நானே உழித்ததுல நல்லா இதெல்லாம் தெரிஞ்சுட்டாக்கா நீங்க அற்பாயசுல சாக மாட்டீங்க. நல்ல முதிர் வயதுல நல்லா ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்ல முதிர் வயதுல நீடித்தாய் சொல்லலாம் தீர்க்காய் சொல்லலாம் பரலோகராஜுக்கு போய் சேருவீங்க. அதுதான் இந்த சத்தியத்தெல்லாம் சொன்னது. அப்போ உழித்தது ஜீவனை என்ன பண்ணும்? பிதாக்கும் ஆதாம் வந்து முழு பேசிக்கிட்டே இருக்கணும், கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஜீவ விருட்சத்துக்கு நீ நானே தேவ நீதிக்கு உயிர்த்ததுல தேவனுக்கு செலுத்துறேன். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உயிர்த்தெழு செலுத்தினா மரணம் உன்னை சந்திக்க என்ன பண்ணா? யோசனை. மரணம் உன்னை சந்திக்க என்ன பண்ணா? யோசிக்கும். ஆமா, நிச்சயமா யோசிக்கும். ஏன்னா நன்மத்தையும் அறியது மரணம் தேவதை எந்த நேரத்திலும் மரணம். 5 சாவு, 6 சாவு, 50 சாவு, எப்பவும் சாவுன்றான். ஏன்னா எப்பவும் நன்மத்தையும் அறியதை கடிய தேவனுக்கு உலகத்துக்கு குத்துங்கிறான். இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழு ஜீவனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு குத்திக்கிட்டே உணர்வுபூர்வமா இருந்தீனாக்கா நீ நீடித்தாய் சொல்லவனாய். நீடித்த நாட்கள் என்னை திருப்தியாக்கி நச்சுப்பை வெளிப்படுத்தியே சொல்லிக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு பழைய ஏற்பாடுலாம் பாருங்க. நல்ல நீடித்தாய் சொல்லவனா. அற்பாய் சொல்லப்பட தரிசனம் லக்கு உன்னுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி திருப்தியாய் திருப்தியாகி தான் வந்து உலகத்தை விட்டு போனோம். அதுக்கு இந்த சத்தியம் தேடணும். உழித்ததிலும் ஜீவனே தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அதான் விசுவாசிக்கிறது. அப்போ நானே இயேசு அவளை நோக்கி நானே உழித்ததிலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன். என்னைனா இயேசுவே. இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ உயிர்த்தெழுந்து விசுவாசிக்கிறது. இயேசு இல்லைன்னா ஆதாம் நன்மத்தையும் அறியத்தக்க கனியும் மரணத்தையும் விசுவாசிக்க அது அவிசுவாசம். அதை போய் தேவன் தர உலகத்து கொடுத்தா எந்த நேரத்தும் ஆமா எந்த நேரத்திலும் பார்த்து நல்லா தான் இருப்பா. நேற்று பட்டுன்னு கூட்டா இருப்பா சொல்றாங்களா இல்லையா? ஆமா, அதனாலதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் எண்ணில் வார்த்தைகளில் மிகுந்த கனிகளை கொடுப்பாங்க. அப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 40வது இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசித்தால் என்ன விசுவாசிக்கணும்? நன்மத்தையும் அறியத்தக்க கனியும் மரணத்தையுமா ஜீவ விருட்சத்துக்கு உயிர்த்தெழுமா ஜீவ விருட்சத்துக்கு கனியும் உயிர்த்தெழும் விசுவாசிக்கணும். ஆமா, அப்போ நானே உழித்ததிலும் ஜீவனமா இருக்கேன். தேவனுடைய மகிமையை காண்பாய். சத்தம் வேண்டாம், மகிமையை பார்த்துட்டா. அல்லேலூயா. செத்த லாசர் உயிரோடு கூட வரான். அப்போ விசுவாசிக்க உயிர்த்ததிலும் ஜீவனை விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்க மாட்டேன். நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நன்மத்தையும் அறியத்தக்க கனியும் மரணமும் எனக்குள்ளே இருக்குது. அப்படிதான் போய்கிறேன். எந்த நேரத்தில் எனக்கு மரணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
உழித்தொழு ஜீவனை கத்த நீடித்த ஆயுசு கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிட்டு நீ தீர்க்காயுசு ஜீவனமா இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அப்படி நல்லா தைரியமா என்ன பண்ணலாம், கான்பிடன்ஸா இருக்கலாம். அப்போ நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லப்படுது. அடுத்து விசுவாசத்தை குறித்து பார்ப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 படிக்க. புதிய ஏற்பாட்டில் 316 பக்கம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 இல்லமா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன பண்ணுமா, ரட்சிக்கும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பனை வரவைப்பானாக. இந்த மூப்பை என்ன பண்ணணும், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவன். ஜெபம்னா என்னது, கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா அவனை. ஆதாம் குலக்கிறான், வியாதிப்பட்டுட்டான், நன்மத்தை மரியாதை கடி நல்லவன் கெட்டவனா தான், பாவம் மரணம் வந்துச்சு, வியாதிப்பட்டுட்டான். இப்ப கிறிஸ்துக்குள்ளே வச்சுருந்தாங்க அந்த வியாதினா குடி வச்சு புட வச்சு குத்திட்டே போய் அப்புறம் மரணத்தில் போய் முடிச்சிட்டான். டக்குன்னு அவன் என்ன பண்ண, ஜபம் பண்ண நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தம், அருமருந்து குறுமருந்து, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்டி, அதை தேவனுக்கு உலகத்துக்கு சேர்த்ததான் விசுவாசம். கொண்டு வந்தேன்னா பட்டு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்ததுமே அவனை சுகப்படுத்துவார். அவன் பாவம் அது மன்னிக்கப்படும், அவனை காப்பாத்திடலாம். அப்போ விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாரி என்ன பண்ணுமா, எப்படி விசுவாசம் என்னது, அவன் நன்மத்தேம கண்ணியில பிறந்துக்கிறான், அதனால வியாதிப்பட்டுட்டான். அவிசுவாசம் ஆதாமின் சிந்தையை தேவனுக்கு உலகத்தை காட்டுறான். நன்மத்தை வரைய சாகவே அதுல வியாதி ஒரு சாவு சக்தி வந்துச்சு. இப்ப அவன் என்ன பண்ணணும், அவிசுவாசம் விசுவாசத்தை கொண்டு வரணும். நன்மத்தையும் அறியத்தக்க ஜீவ வித்துக்கள் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவ, நல்ல மேய்ப்பன் இயேசு ஜனங்களுக்கு அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தான் விசுவாசம் அப்படியே கொண்டு வர மாதிரி கொண்டு வருவேன். உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்தது, அவன் ஈலிங் ஆயிட்டான். கையை தட்டு அல்லேலூயா, அதான் விசுவாசம். ஜோரத்து. அப்போ உங்க வீட்டார் யாரா இருந்தது, எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவசமா இருக்கு கிறிஸ்துவை மீட்பை கொண்டு அவனை நீதிமானாக்கி அவனை காப்பாத்திடலாம். ஏசு கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். ஆமா, இல்லன்னா நன்மத்தேம சர்ற நன்மத்தேம ரத்தம். அப்புறம் ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருக்க வேண்டியதான். சம்பாதிக்கிற காசு எல்லாம் சிஎம்சில் போய் என்ன பண்ணோம், லட்சமா. அப்பெல்லாம் பில் எல்லாம் லட்சக்கணக்கில் தான் சிஎம்சி போன. இந்த டீச்சிங் எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா 30 ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லன்ஸ், ஜீவ வார்த்தை தேவனுக்கு செலுத்துறோம். ஆதாம் முழு உலகம் சபிக்கிறோம், ஆஸ்வதி பகைகள் நன்மை கிறிஸ்துவ கொடுக்கணும். நன்மத்தை விளையாடும் சுயநீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டம், ஆட்டு கத்து, லங்ஸ் கத்து, ரத்தம் கத்து. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிட்னி ஃபெயிலியரு, ஆட்டு ஃபெயிலியர் வந்தா இல்லையா, உடம்பெல்லாம் வியாதி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி, அநீதி, கவலை, பயம். ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத, அதெல்லாம் நன்மத்தை மாதிரி லிஸ்ட்ல வருது. அவிசுவாசம், கவலைப்பட்டா என்ன வரும், பிபி சுகர், பிபி டென்ஷனு, அப்புறம் என்னென்னோ வியாதி, கண்ணு வியாதி, காது வியாதி, கிட்னி வியாதி, என்னென்னோ வியாதி எல்லாம் வந்தது. அதனால கிறிஸ்து ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி, அதை தேவனுக்கு செலுத்துறோம். ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாம பசுத்தாய் வந்து அப்படியே அசைபாடும் போது சரீரமெல்லாம் ஜீவனால ஆரோக்கியத்தால நிரப்பப்படுது. அதனால்தான் நீடித்த ஆயுசுல உணாய் இருக்கிறாய், அற்பாயுசுல போக மாட்டாய். ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்றோம், தேவி நீதி, உடித்தது, சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறேன், பகைக்கு நன்மை செய்கிறேன், சத்துக்களை துன்ப கிறிஸ்துவைக்கு தருகிறேன். பகை, கசப்பு, வைராகியம், கோப, சண்டை, சாடி இதெல்லாம் விட்டுட்டேன். அவிசுவாஸ் பிசாச ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டேன். ஏசு சபிக்கொள்ளே ஆஸ்வதி, பகைக்குள்ளே சத்துக்களை சிநேகிதி,
இயேசு ஜீவன் பரிபூஜனம் கொடுக்க சொல்றாருன்னு சொல்லும்போது, அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு ஆமா பாவம் எப்ப மன்னிக்கப்படும்? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாந்து முழு பாவமே மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படும், வியாதி பற்று சுகமாயிடும். அதுதான் இயேசு மத்திய மார்க் எங்க போனாலும் வியாதியஸ்தர்கள் பெரும்பாடு திரும்ப லேவியர் பிசாசு அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதை உயிர்த்தொழி ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவார் ஜனங்கள் யாரை பார்த்தாலும். அதனால தான் அவர் பெரிய புரட்சிகரமா இருந்தார் மத்திய மார்க் நல்ல யாரை பார்த்தாலும் அம்மா வைத்து ஆதாம் வழியா நன்மத்திய மாதிரியா கூட பிறந்து பிரச்சனை சிக்கிறான். ஏசு எங்க போனா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதுல தேவ நீதி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவமே ஜீவன்ல நன்மத்திய மகள் எல்லா சாப பாவங்க அபிசா சிக்கி கிடக்குறான், பாடுபட்டுக்கிறான் பிசாசு ரசிக்கிறேன்னு சொல்லி ஜீவ சொல்ற ஜீவன் அந்த தேவ நீதி தூய்த்ததுல தேவனுக்கு ஆதாம் முழு இந்த கான்சியஸ்லயே வாழ்ந்து தரையேற்றினாரு. அப்புறம் ஏசு ஏற்றுக்கொண்ட உன்னை பார்த்து உலகத்துக்கு ஒளி, நீ பூமிக்கு உப்பு, எங்க போனாலும் கிறிஸ்துக்குள்ளே இரு, நன்மத்தையும் இருந்தாங்க, நீயே சமைக்கப்பட்டவன், நீயே பிசாசு பிள்ளை, மற்ற குடும்பத்துக்கு பிரச்சனை, சமுதாயத்துக்கு உலகத்துக்கு உன்னிருந்து பூமி சபை நன்மத்தையும் அறியத்தக்க கிடையாது பிசுக்கினால அது ஏவாள் ஓடியான். ஏவாள் அம்மா ஒழித்து செய்யணும், ஏசு அப்பா ஒழித்து செய்யணும். ஏசு ஜீவ வச்சதுக்கு என்ன? நீயும் ஆத்துவா உன்னிருந்து குடும்பப்பட உலகத்தையே நீ ஒளி, பூமிக்கே உப்பு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த இங்கிலீஷ்ல படிப்போம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது என்ன போட்டுக்கு பாக்க இங்கிலீஷ்ல? ஜான் சாப்டர் 11 John 11 chapter 40 verse. படி. Jesus said to her, did I not say to you that if you will believe, you will see the word? John 11 ra. John 11:40. 11:40. படி. Jesus said to her, did I not say to you that if you will believe, you will see the glory of God? Jesus said to her, did I not say to you that if you would believe, you would see the glory of God? The glory of God பார்க்கணுமா? Believe Jesus. நான் தேவனுடைய glory பார்க்கணும். gloryனா மகிமை, தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னா believe Jesus. நான் தேவனுடைய மகிமையெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் பிசாசு மகிமை தான் பார்க்க போறேன். டெவில போய் என்ன பண்ணு? பிசாசு நம்ம ஏவால தான் என்ன பண்ணா? ஜீவத்துக்கு அண்ணிலே நான் பிசாசு தான் பார்க்க போறேன். போய் பிசாசு கிட்ட பழகிட்டு அவன் சொன்ன கண்ணியை நண்பத்தேம கண்ணி பிடிச்சிருப்பேன் பார்த்துட்டான். மரணத்தை புருஷனுக்கு கொண்டு வந்து அவனுக்கும் குத்துட்டான், அவனும் அதை பிடிச்சிட்டுட்டான். 2 பேர் சேர்ந்து உலகத்தையே பாதாளமாகிட்டு உலக சாபமாகி பாவத்தின் சம்பளம் மரணமாக்கிட்டாங்க. இப்ப இயேசு வராரு, வருத்தப்பட்டு வாரத்துல பிசாசுல போய் மாட்டிக்கிட்டு நன்மத்தையும் மாதிரியே சாகணும் எல்லோரும் நானே ஜீவப்பம். அந்த ஜீவப்பத்தை இந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ glory of God பார்க்கணும்னாங்க believe Jesus. அந்த Jesus, I am the way, I am the truth, I am life. ஆமா, லைஃபுக்குள்ள வரணும், டெத்துக்குள்ள போக கூடாது. ஆமா, டெத்து விசுவாசிக்க கூடாது, லைஃப் விசுவாசிக்கணும். லைஃப்னா ஜீவன், டெத்துனா டெத்து மரணம். யாராவது மரணத்தை நல்ல சொஸ்த புத்தி உள்ளவன் மரணத்தை விசுவாசிப்பானா? நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் தேவனாவே இருந்துருவானா? ஜீவன காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான வாழ்க்கை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துவது. அப்போ கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? தேவனுக்கு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தேவ உலகாதிகள் 24 மணி நேரம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா ஒருத்தன் 24 நன்மத்தையே தேவனை காட்டியிருந்தானக்கா அவ்வளோ ஒரு பிசாசா சந்தோஷப்பட்டிருப்பான். முழு உலகத்துக்கும் கிறிஸ்துதான். பரமண்டல இருக்க பிதாவே, உம்முடைய நாமம் உம்முடைய நாங்களும் கடப்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, மனுஷனுக்கு உம்முடைய நான் உங்களை எந்த சுவார்த்தையும் என்று ரசித்துக் கொள்வார். அவ்வளவுதான். பஸ் அண்டூல் ஆகாரம் உங்கள் பாவங்களே இவனுக்கு மன்னிக்கப்படும் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாக்கா. அதான் பிலீவ், அதான் விசுவாசம். அடுத்து இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம்.
மத்தேயு 17 எடுத்துக்கோங்க எல்லாரும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 படிக்க பாவம் சத்தமா. எல்லாரும் பக்கம் எடுங்க. பக்கம் 26. பக்கம் 26 புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 படிக்க. போதும், எல்லாரும் பட்சிக்கலாம் எடுத்துக்கலாத்த. இதுல என்னன்னா அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. இந்த மனுஷன் யாரு? ஒரு தகப்பன். ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன். நம்மளாம் யாரு? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்காங்களா? நீங்க ஒரு மகனா? அந்த மாதிரி ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன். உங்க அப்பா வந்து உங்களை கொண்டு போய், என் மகனை என்ன பண்ண, பிசாசினால் கொடிய வேதனை பண்றான். கொடிய வேதனை பண்றீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தன ரோகியாய் கொடிய வேதனை பண்றான். பாரு, ஆதாம் கூட பிறந்தா கொடிய வேதனை தான். நன்மத்தே மாதிரி அந்த கனியை பிடிச்சிக்கிட்டா இல்ல, கொடிய வேதனை தானே. ஆமா, அவனுக்கு கொடிய வேதனை சந்தன ரோகி. உனக்கு என்ன கொடிய வேதனை? வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நின்ற வேலை இல்லை, என்னென்னவோ கொடிய வேதனை இருக்குது. கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். முதல்ல அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, இயேசு சீசர்களிடம் கொண்டு வைக்கிறான் அவன் மகனை. அந்த சீசர்களால் என்ன பண்ண முடியல. அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிட்டு என்றான். இங்க கவனி, அவனை சொஸ்தமாக்க அவர்களுடைய சீசர்களால் கொண்டு இல்லை. காரணம் என்ன சொல்லுவாங்களா? என்ன இல்ல, விசுவாசம் இல்ல, உள்ள அவிசுவாசிக்கிறது. என்ன அவிசுவாசம்? அவன் வரும்போதே அவன் என்ன பண்ணணும், விபச்சாரம் பண்ணானோ, வேஷனம் பண்ணானோ, 3ஆம் தலைமுறை சாமோ, அப்புறம் 2 இப்படியெல்லாம் மைண்டு கிரிக் மைண்டு இருந்தாங்க. பிச்சா துரத்த முடியாது. கேட்டமா? ஏசு அப்படியே பாப்பாரு. யாருன்னா பார்த்தா அகாப்பே அன்புல பாப்பாரு. இவன் சேசன்களுக்கு என்ன இருக்குது? அந்த அகாப்பே அன்பு, ஜீவனுடைய அந்த தன்மையே இல்லாம என்ன பாவம் பண்ணா, ஏது பாவம் பண்ணா, அப்படியே இந்த கிரிக் மைண்ட் எல்லாம் வச்சுதான் அற்புத அடையாளம் செய்ய முடியாது. ஏசு போல மனநிலை இருக்கணும். புரியுதா? ஜீவனையே கொடுக்கண்டா ஏசு. அப்படிதான் ஏசு அகாப்பே அன்பு. தேவனுக்கு தனக்கு முழு கிறிஸ்துவ கொடுக்குற நல்ல டீப்பா இருந்தார் ஏசுனார். ஆனா சீசனுக்குள்ள இல்லை. இந்த மனநிலை எல்லாம் வச்சிருந்தாக்கா பிசா தோத்த முடியாது. அதான் அவிசுவாச மனநிலை. அதனாலதான் யாரையாவது பார்த்தாக்கா தப்பு செஞ்சுக்கிறான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவனை நியாயம் தீர்த்து நியாய பிரமாணத்தை நியாயத்திற்கு மனநிலையோடு இருந்தாக்கா நீயே ஒரு அவிசுவாசி, உனக்குள்ளே ஒரு பிச்சா தான். அவனுக்கு பிச்சா தோத்த முடியாது. ஜீவனை கொடுக்க போறான் அவனுக்கு. இயேசு ஜீவனை, இயேசு ரத்தம் சகல பாவலைக்கு அவன் பேரை சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு இவ்வளவு சொன்னா அதான் விசுவாசம். விசுவாசம் என்ன சொன்ன? கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழுது கொடுத்தா விசுவாசம். இந்த சீசர்களுக்கு அது இல்லாத போச்சு. அதனால சொல்றாரு பாரு, அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிட்டு என்றார். சீசர்களால முடியல. ஏன்னா இயேசு போல ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க முடியல. என்ன தப்பு பண்ணா, யார் என்ன பாவம் பண்ணா, எங்க பீடி பிச்சா, எங்க பொடி போட்டா, இந்த மைண்டியோடு பார்த்தாக்கா பீடி பொடி தான் இருக்கும், பிச்சா போகாது. அவன் என்ன தப்பு போட்டாலும் நான் கிறிஸ்துவ கொடுக்க போறேன், ஜீவ சரைச்சு தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தா உண்டே அசுத்தாய் போய் சுகமாகிட்டு இருக்கான். ஆனா அடுத்த பாருங்க, இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே சொல்றாரு பாரு. திட்டாருங்க, ஏண்டா விசுவாசம் இல்லையாடா உங்களுக்கு? விசுவாசம் என்னது? கிறிஸ்துவ தேவன் தடுக்க அவன் ஆதாம் ஒரு ஆள் உண்டு அசுத்தாய் போயிட்டு இருக்குமாடா, அதை செய்யலையடா நீங்க. அப்போ இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். என்னது? அந்த திமிர்வாத சந்திர நோக்கி அவன் துச்சிக்கிறான், தீயில் தண்ணீர ஒரே பிசாசு போராட்டம்.
என் தாய் என்ன பாவத்தை நன்மத்தை நன்மார்க்கு துன்மார்க்கு ஏதோ ஒரு அசுத்தாய் வந்து பிடிச்சி கொடிய வேலைப்படுகிறான். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கவனி, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றால் ஏசு அவனை பார்த்ததுமே. அடுத்த வருஷம் படிங்க, 16 படிங்க, 18 படிங்க. அண்டையாருமே அந்த இளைஞன் சொந்தமான இது மாதிரி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இங்க கவனி, அவனை யாரு? உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ அவனை எங்கிட்ட கொண்டு வா. ஏசு வந்து என்ன பண்ண? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக குத்துருப்பாரா? திருடவும் கொள்ளும் ஆயிடுச்சுங்கிறான் அவனை. சந்திர ரோகியா இங்க பாரு, கொடிய வேதப்பட்ட சந்திர ரோகி வியாதியில கீழ் தண்ணி. அவனை பார்த்த உடனே ஏசு நாடிய நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவ விஷயத்தை கொடுக்கிறார் பாரு. நன்மத்தேம கனி சாப்பிட்டு சந்திர ரோகி அந்த பிசாசினால் கொடிய வேதப்பட்டுக்கிறான். ஏசு அவனை பார்த்ததுமே அவிசுவாசத்துக்கு விசுவாசத்துக்கு கொண்டு, விசுவாசம் என்னது? கிறிஸ்து, அது ஜீவ தேவனுக்கு கத்தணும். அவன் பாவம் தேவனை பாதி ஆதாம் வந்து முழு உலகத்தை பாதிக்குது. உங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணன் தம்பி நம்ம நீ எல்லா ஆதாம் வழியா பிறந்து பாவத்தையும் மனித தேவதை உலகத்தை பிசாசு கொடிய வேதனை பத்திக்கிறான். ஏசு அவனை பார்த்து அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். வந்தமே ஏசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. கையை தட்டு அல்லேலூயா, ஜோர தட்டு அல்லேலூயா. ஏன் புறப்பட்டது? சும்மா புறப்படல, அவன் செய்த பாவத்துக்கு ஒரு கிரயம் பரிகாரம் செய்யறார், ஜீவசாரம் கொடுக்கிறார். நன்மை தேமகனி சாப்பிட்டதுனால தானே நீ வந்த ஏவாள் வழியா. இப்ப ஜீவ வச்சதுக்கு நீ பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தல், வியாதிக்கு வர ஜீவசாரம் தழும்புகளை ஜீவசார ஜீவ ஆற்று ஜீவலங்கு ஜீவ கட்டி அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு நல்லா முழு உலகத்துக்கு கொடுத்ததுமே இப்ப பிசாசால தாக்குப்படிக்க முடியாது. உடனே புறப்பட்டு போயிட்டான். உடனே அந்த அசுத்தாய் வந்தவன் ஏசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொந்தமானான். அந்நேரம் என்ன ஆயிட்டான்? ஹீலிங், சொந்தமாயிட்டான். அப்போ ஏசுன்னா யாரு? நம்மள மாதிரி கிடையாது. நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன் கிடையாது. நல்லவன் தீயவர் கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. ஏசு நானே வழியில் சத்தியமோ அந்த ஜீவ சர்வ ஜீவனத்தை தான் உனக்கு கொடுக்க வந்தாரு சிலுவையில. நீ ஏற்கனவே ஜீவ சுவாசம் ஜீவாத்மா ஜீவ வச்சுக்கிறது ஏதேன் தோட்டத்துல அதை கொடுத்ததுமே நீ பிசாசின் கரத்திலிருந்து வியாதி சாப பாவம் மரத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம். பிசாசு எல்லா சைன்யங்கள் இருந்து விடுதலை, பாவத்தின் மரத்தின் பாதத்து விடுதலை பரலோகராஜன் பிள்ளையா மாறிடலாம். அப்போ ஏசு பிசாசை அதட்டினார். அப்புறம் அந்த சீசர்கள்லாம் என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் தத்தி தடுமாறி அப்புறம் பெந்தகோஸ்தே நாள்ல வந்து அதுக்கப்புறம் 100க்கு 100 இயேசு போல மாறுறாங்க. அதனால ஒரே நாள்ல இயேசு போல மாற முடியல நிறைய பேருக்கு. எங்கேயாவது ஒன்று இடிக்குது, எங்கேயாவது ஒரு கவலை, எங்கேயாவது ஒரு வெறுப்பு, சுயநீதி அநீதி. தேவடத்தில் ஆதாம் வந்து முழு அன்பு குறப்பில்லை. இயேசு நல்லா தான் தேவடத்தை பிதாக்கு அவரு ஜீவன் ஜீவனத்தை கொடுக்கிறார். ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கிறாரு. அது எங்க போனாலும் பிசாசு ஓடுது. பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வராங்க. கவனி, ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஏதோ உள்ள இருக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்தாக்கா பிசாசா இருப்பான். எங்க போனாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கு போனாலும் பிசாசு பின்னாடி வந்துட்டே இருப்பான். நன்மை தீமை அறியத்தக்க கனி பிசுக்குன்னா இல்லையா சாகவே சாவாய். அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கிற வரைக்கும் உரிமையா வருவான். நான் வாழ்றா உன்னை திருடுவா சமாதானம் சுகம் பெல்ல ஐஸ்வர்ய சுகத்தை எல்லாத்தையும் அப்புறம் கொள்ளுவான். அப்புறம் ஐக்கிட்டு வந்துட்டே இருப்பான். நீ கிறிஸ்துவ தேவன் தானே கொள்ளுங்க. பசுத்தாய் தேவன் வரும், உரிமையா வருவாரு. நான் வருண்டா, பிசாச தொடுத்துண்டா, சாபத்தை வியாதி வரும். பசுத்தாய் தேவதூரால வந்து எங்கும் விடுதல ஆசுவாதம் சுகம் பெல்ல ஜீவன் ஆசு மைமை கணக்கு பரலோக ராஜ்யம் இந்த பூமியில பல வெற்றியா வாழ்விடான்றார். கையை தட்டு அல்லேலூயா. அதனால இப்படி வாழணும். விசுவாசம் என்னது? ஏசு. அவிசுவாசம்னா ஆதாம் பாவம், சுயநீதி அநீதி. ஏசு தேவி நீதி, அவ்வளவுதான். தேவி நீதி தப்பு உயிர்த்தது. சுயநீதி அநீதி நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன் அப்படி உண்டாகல. நல்லவன் கெட்டவனை விட ஜீவன் உள்ளவன், ஜீவ பிச்சது ஜீவன் உள்ள தேவடைய ஆலயமா இருக்கிறீர்களே. சில பேர் ஏசு ஏத்துக்க மாட்டாங்க. நன்மை தீமை கட்டி நல்லவனா இருப்பான். பீடி பொடி சிகரெட்டு சினிமாவை கெட்டவாது, ஆனா நல்லவன் போதாது. தீமையும் கலந்துக்குது, தீய நல்ல கெட்ட சுவாமி கலந்துக்குது மனுஷனுக்குள்ள. ஒரு மனுஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை 2 தன்மை இருக்கும். நன்மார்க்கன் துன்மார்க்கன். நல்லவன் தேவனா இருப்பான். அந்த கறி தான் சாப்பிட்டு வந்து வந்துக்கிறான். உலகம் உள்ளாகிறாங்க. இப்போ இயேசு பத்தி சொன்னா பொத்துக்கிட்டு வருது அவருக்கு. நல்லா இருப்பாரா? நல்லவர் கெட்டவரா இருந்தாக்கா சாகவே சாவார். இப்போ இயேசு கிட்ட வந்து ஜீவ விச்சது கறி போய் சேர்த்து
அந்த தேவ நீதி ஊத்தல தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தான். அவன் தான் விசுவாசி. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசி தேவனுக்கு பிரியமா இருப்பான். அவன் தேவன் உண்டு என்று தம்மை தேடுவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பேதுரு வேதத்தில் கவனம் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுக்குது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இல்லைன்னா ஒன்னு அறிந்தோ அறியாமலோ நன்மை தேமக்கு அறிவு போயிட்டு இருக்கோம். நம்ம ஜீன்ல நம்ம ரத்தத்துல அப்படியே உரிய நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு எல்லாம் கெட்ட சுவாகுது. கிறிஸ்துக்குள்ள எல்லாம் நல்லது. அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சும்மா வாயில பேச்சுகள் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தம் தோப்பு துறை வீடு எல்லாமே இருக்குது. இயேசுக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. பிசாசுக்குள்ள எல்லாம் இதான எல்லாம் கெட்டதாகுது. நண்ப தெய்வ சுய நீதி அநீதி பகை கசப்பு வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் இந்த பாடு எல்லாம் கெட்டதான். பேரே பிசாசு. அந்த கனியை புஷிக்கினாலே அது அவிசுவாசம் ஆகவே. கிறிஸ்துக்குள்ள ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் சுகம் வேலை ஜீவம் எல்லாம் ஜீவன் கட்டுறது தேவன் தான் கொடுக்குது. சரி, இப்ப நான் என்ன சொன்னேன்? விசுவாசம் என்னது? இயேசு. அந்த இயேசு என்ன பண்ணணும்? தேவனுக்கு செலுத்தணும். இயேசுவை கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாவுக்கு ஆதாம் முழு உலகத்துல தான் விசுவாசம். அவிசுவாசம் என்னது? நன்மை தேம கனியை சாப்பிட்டு அதை தேவனுக்கு தேவன் காணாம இருக்கு. ஆனா மனுஷனுக்கும் நன்மை தேம முழு உலகம் அது அவிசுவாசம். இப்ப டெமோ இந்த 4 பேர் வா கேர்ள்ஸ் ஏந்திர 4 பேர் வா 4 பேர் வா சீக்கிரம். டேய் அந்த 4 பேர் அப்படியே வாடா. நீங்க 4 பேர் வா. 4 பேர் கிட்ட வா. கிட்ட கும்பலா வா. கும்பலா நிக்கணும். கும்பலா அப்படி மொத்தம் எத்தனை பேர்? அது 8 பேரு. உலக மக்கள் தொகை எவ்வளோ? 816 800 கோடி 800 கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்துல. இவங்க தான் உலகம். இவங்க யாரு? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா யாரு இருக்கிறாங்க? மனுஷன் ஆண்கள் பெண்கள் தானே இருக்கிறாங்க. 800 கோடி பேர் இருக்கிறாங்க உலகம். இப்போ அந்த 3 பேர் அப்படியே 3 பேர் அந்த 3 பேர் நீ 3 பேர் அப்படியே 800 கோடி பேர் மக்கள் தொகை. நல்லா கவனி. இதுல இந்தியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா எல்லாம் ஜனங்க ஆண்கள் பெண்கள் எத்தனை பேரு? 800 கோடி பேர். இங்க இவன் 3 பேரு. இந்த 3 பேர் யார் தெரியுமா? இந்த 3 பேரு மனிதர்கள் தான். இவன் இயேசுவே விசுவாசிக்காதவன். இவன் யாரு? இயேசு விசுவாச யாரை விசுவாசிக்கிறான்? நன்மத்தையும் மரியாதைக்கவன். இவங்கிறான் பாரு, இயேசு விசுவாசிக்கிறான். இயேசுனா ஜீவ வச்சிருக்கிறேன், ஜீவன தேவடைய ஆலயமா இருக்கிறான். இவங்கிறான் பாரு, இவன் அரைக்குறை இயேசு விசுவாசி. இயேசு ஏற்றிட்டு அரைக்குறை இயேசு விசுவாசிப்பா நன்மத்தையும் மரியாதை குணம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இவன் நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை 800 கோடி பேர் காட்டுறான். தனியா நிற்பான். 800 கோடி பேருக்கு என்னத்தை காட்டுவான்? அவன் பாவத்தை மனத்தை தானே காட்டுவான். ஆதாமுக்குள்ள பார்த்தோம்டா என்னத்தை காட்டுவான்? தேவனுக்கும் பாவத்தையும் மனத்தையும் ஜனங்களுக்கும் பாவத்தையும் மனத்தையும் காட்டுவான். நல்லா இருப்பான் அவன். அதான் அவிசுவாசம். ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் ஏது நன்மத்தையும் அறியத்தக்க கனி. எங்க வா, இவன் நன்மத்தையும் அறியத்தக்க கனிய இந்த மாதிரி 800 நல்லா 800 பேர் இந்த நாள் கும்பலா கிட்டுவா. இந்த 800 கோடி பேருக்கு என்ன பண்றான்? நன்மத்தேம காரியத்தையே காட்டுறான். சுய நீதி அநீதியே காட்டுறான். தேவனதும் காட்டுறான். இதுக்கு பேர் அவிசுவாசம். பிசாசு திடீர்னு கொண்டு அழிச்சுட்டே இருப்பான். காலமெல்லாம் பிசாசோடு போராடிட்டே இருப்பான். இப்போ இது 800 கோடி பேருக்கு குடும்பத்தார் இனத்தார் நன்மத்தையும் சுய நீதி அநீதி பாவத்தை மனித குடும்பத்தை காட்டுறான். உலகம் 800 கோடி பேருக்கு காட்டுறான். இவங்கிறான் பாரு, இவன் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தான். வந்துட்டு என்ன பண்ணா? இயேசு ஏற்றுக்கிட்டு தாமஸ் சபையில் ஜீவசுகனை ஏத்துக்கிட்டான். இங்க கவனி, இவன் நன்மத்தை மாதிரி ஏத்தக்கவன் இல்ல. இப்போ இந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை 800 கோடி பேருக்கு கொடுக்குறான். எத்தனை கோடி பேருக்கு? நல்லா கட்டுக்குவானா? இயேசு பரிசுல 800 கோடி பேருக்கு உலகம் முழுவதும் கொடுக்குறான்.
ஆதாம் வந்து 2வது வரைக்கும் உயிர் தெளிஞ்ச ஜீவனை குத்திட்டே இருக்கிறான். அப்புறம் கடவுளுக்கு ஜீவனத்தை கட்டி கொடுக்குறான். ஒரு ஆள் பாய்க்கு தான் கொடுக்குறான். கிட்ட 800 கோடி பேர் ஜனங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் உலகத்தையே கொடுக்குறான். இவன் ஜீவனத்தை கட்டி கொடுக்குறான். ஜீவ சர ஜீவனத்தம் நல்ல பேர் ஜனங்களுக்காக இவனா பண்ணா கெட்ட நன்மை தேவன் கனியை குத்தி மரணத்தை குத்துக்கிறான். சபிக்கப்பட்டே கிடக்குறான். தேவனுக்கு நன்மை தேவன் கொடுக்குறான். இவன் ஜீவனத்துக்கு கனியா 800 கோடி பேருக்கு கொடுக்குறான். நல்லா இருப்பானா? தேவனுக்கு ஆதாம் இருந்து முழுதுக்கு பசுத்தாய் வந்துட்டே வர வர விருத்தி ஆகிறான். இவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ஏத்தவன். இவன் இயேசு ஏத்துக்கல. ஆதாம் என் தாய் என்னை பாவத்தில் எப்படியே நன்மை தேவ கனிய நிமித்த பூமி சபிக்கப்படும். நன்மை தேவ உலகம் ஃபுல்லா காட்டுறான். நன்மை அதான் காட்ட முடியும் அவனுக்கு. அதான் அவிசுவாசம். கடவுளகம் காட்டுறான். சாகவே சாக கிடக்குறான். இவன் பாரு, இவன் இயேசு ஏத்துக்கிட்டு ஞானஸ்தானம் ஏத்துக்கிட்டு என்ன பண்றான்னா, எங்க பார்த்தாலும் 800 கோடி பேர்ல 300 கோடி பேரை வெறுக்கிறான். 300 கோடி பேருக்கு என்ன பண்றான்? பகை கசப்பு வைராகிட்டே காட்டுறான். எனக்கு பொண்டாட்டி என் பிள்ளைக்கு இவன் அறகுறை கஷ்டமாவன். இயேசு விசுவாசிக்கிறான். நண்பத்தை மாதிரி தங்கன்னு காட்டுறான். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் மாதிரிக்கிறான். முழு உலகத்தை அன்பு கோரல. அப்போ இந்த 500 கோடி பேர் விசுவாசி, இந்த 300 கோடி பேர் சாப்பிட்டு இந்த 300 கோடி பிசாசி இவனை தாக்காதா? அதனால இவன் அசுத்தாவில் இயேசு ஞானஸ்தானம் பிரச்சனையாவே இருக்கிறான். ஏன்னா முழு உலகத்தை அன்பு கோரல. இந்த 3 பேர் மேல வெறுப்பு கசப்பா இருக்கிறதுனால இந்த 300 கோடி பிசாசி இவனை தாக்கிட்டே இருக்குது. இவன் பிரச்சனை முழு உலகத்தை அன்பு கோர முடியல. இவன் என்ன பண்றான்? தேவன் தனக்கு முழு உலகத்தை அன்பு ஒரு பிசாசி வந்தாங்க வர வர வித்தி ஆயிட்டு இயேசு போலக்கிறான். இவன் இயேசுவே ஏத்துக்கல. முழு நன்மை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டுறான். அவிசுவாசம். இப்ப இதுல யார் ஆசிர்வதிக்கப்பட்டவன்? இயேசு ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு 800 கோடி பேரையும் அன்பு கொள்றவன். அல்லேலூயா. அவதான் அந்த கையத்தை அல்லேலூயா. அப்போ அப்போ அப்ப என்ன பண்ணா? இயேசு ஏற்றுக்கொண்டா. இவ்வளவா உலகத்தை ஆமா பேர் இயேசு ஏத்துக்கிட்டு ஊர் செல்ல நாடு செல்ல அசுவா சரியில்ல ஒரே பகை கஷ்டமா இருக்கு. விசுவாசிகள் பாத்தீங்கன்னா நீ அசுத்தாவியா இருக்கு அவன் வாழ்க்கையில. பிசாசு போவாது. அப்போ இயேசு இவ்வளவாய் உலகத்துல ஆதாம் வந்து 2வது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூட. அதான் விசுவாசம். இப்ப பிசாசு என்ன டக்கரைச்சாலும் அவன் வாழ்க்கை. ஏன்னா உலகத்தையும் அன்பு கொள்றியா. அதனாலதான் இயேசு சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யும், சத்துக்களை செய்யும், துன்பப்படுத்து ஜெபம் பண்ணு, கிறிஸ்துக்குள்ளே இரு. இல்ல என் மாமியார் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க, என் நாத்தனாரு, என் பங்காளி, என் வேலை செய்யற இடத்துல ஆமா பிரச்சனை பண்ணதான் செய்யும். சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொன்னாரு. இயேசு சிநேகத்தை காட்டணும். சத்துரு ஜெயிக்க முடியாது. உன்னை சபிக்கணும் ஆசிர்வதியா சொன்னாரு. சபிக்கணும் தான் மாதவங்களை பார்த்த நீ கிறிஸ்துவ கொடுத்து ஆசிர்வதினாக உன்னை ஜெயிக்கவே முடியாது. யா சபிக்கிறவன் பகைக்குள்ளுக்கு நன்மை செய்ய இயேசு நன்மை அதை செஞ்சு பார். பகைக்கும் ஜெயிக்க முடியாது. உனக்கு எந்த பிசாசும் ஜெயிக்காது. அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா எந்த பிசாசும் சேதப்படுத்த முடியாது. மரணம் சாப வியாதி வருவதெல்லாம் வந்து அழிஞ்சு போக மாட்டேன். நீ வர வர விருத்தி ஆவாய். தேவனுக்கும் கிறிஸ்து ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்து இல்ல. நான் இயேசு ஏத்துட்டு ஞானஸ்தானம் பண்ணிட்டேன். போற இடத்துல எல்லாம் சண்டை சாரி நன்மை தேவ காரியத்தை அங்கங்க சுத்தாவிக்கிறதா நாடு செல்ல ஊழிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஊழிக்கார சரியில்லை, இந்த ஊழிக்கார சரிப்பா சரியில்லைப்பா. இங்க கவனி, அரசியல்வாதி சரியில்லை, இவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி இப்படியே நன்மை தேவையில போடுவாங்க. உடனே அசுத்தாவிக்கு வருமா வராது அவங்க மூலமா. அதனால அசுத்தாவியா இருப்பாங்க. அதனால இயேசு ஏற்றுக்கொள்ளாத வேற வழியே இல்லை. பாவத்தை மட்டும் தேவன் உலகத்தை காட்டி அவன் பிசாசுக்குள்ளே இருப்பான். பிசாசு திடீர்னு கொண்டு அவிசுவாசங்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா இருக்கணும், விசுவாசத்துக்குள்ள வரணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ஜீவரத்தை ஏற்றுக்கொண்டு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அப்பொழுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். போதுமா விளக்கம்? நல்லா வரைச்சா? அப்போ ஒண்ணு ஆதாமுக்குள்ள இருந்து நன்மை தேவ கடிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குது. அது அவிசுவாசம். ஆமா பிசாசு திடீர்னு இருப்பான். எவ்வளவு படிப்பு இருக்கா, எவ்வளவு வசதி இருக்குதா, நான் நாட்டுக்கே ராஜா, நான் உயர்ந்த குலம், என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணன் ஆதாம் அம்மா வயிற்றுல பாவத்துல மனத்துல பிறந்த திடீர்னு கொண்டு தான் இருப்பான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருத்தப்பட்டு பாருங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு நானும் கிறிஸ்து ஜீவசார ஜீவன தேவ நீதி துவிதையில தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால்தான் விசுவாசம்னா கிறிஸ்து, அவிசுவாசம்னா ஆதாம். ஏதேதோ நன்மை தேவ கனியை சாப்பிட்டா அவிசுவாசம். நண்பாக்கு துன்மார்க்க அதை தேவன் தனக்கு உலகம் கொடுக்குற வரைக்கும் உன் பேட தொலையாது.
எவ்வளோ வயசாலும் ஓடினாலும் பிசாசு உரிமையா வருவான். திருடனும் கொள்ளும் வழங்கி வருகிறானே என்று வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அந்த ஜீவன் சொல்ற ஜீவன் ரத்தத்தை குத்துட்டாரு, சிலுவையில் குத்துட்டாரு இல்லையா? பிதாவே இவர்களுக்கு மன்னித்து என்னது ஜீவன் ரத்தத்துக்கு ஜீவன் இயேசு எல்லாமே கொடுக்குறாரு. தேவன் தனக்கு குத்துட்டாரு. இப்ப அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து குத்தினா நீ தேவனை விசுவாசிக்கிறாய், பாவட்டு மனத்தை அசுத்தாவி வந்து நீ வர விடுத்து பூமியிலே ஜீவன தேவனுடைய ஆலயமா இருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பாய். அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க, அதான் விசுவாசம். கட்சியில் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி ஏசு என்ன சிலுவையில நம்முடைய பாவங்களை நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிக்க பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினாரா? அப்ப நம்ம அவிசுவாசம் சேர்த்துக்கிறார் பாரு. நன்மத்தையும் மரியாதை அவிசுவாசம் பாவத்தை மனத்தை ஏத்துக்கிட்டாரா? ஏத்துட்டாங்களா? ஏத்துட்டாரு. மரத்திலே தூக்கப்பட்ட இவன் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபம் பண்ணாரா? சாபம் வச்சா அப்படியே சாபம் வியாதி வறுமை தரித்திரம் முள்ளுன்னா சாபம் தரித்திரம் நிர்வாணமா இருக்காரு. சிலுவை காட்சி பார்த்தியாப்பா? நம்ம மேனேஜர் பால் போட்டு பாத்தீங்களா இல்லையா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல எப்படி இருந்தார் இயேசு? அவிசுவாசம் வந்தா பாரு அட்டி நொறுக்கி எடுத்துறாங்க. இயேசு ஆகட்டும் யாராகட்டும் நன்மத்தையும் மரியாதை பாவமாக்கப்பட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக எதுக்காக பாவம் ஆகினார்னா பாவமாய் சாபமாய் அவிசுவாச மனுஷா அவருக்கு ஒரு மாடல் காட்டுறாரு. தலையத்தே அதுன்னு இருக்காத 3 நாள்ல அந்த பாவம் மதத்துல வெளியிலாய் வரலாம். அதுதான் இயேசு பாவத்தை ஏத்துட்டாரு. முழுது எல்லாரும் 800 கோடி பேர் பாவத்தை ஏத்துட்டாரு. மரத்துல தூக்கப்பட்ட சபைக்கு கிறிஸ்து சாபமானார். அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ணார்? நம்ம அக்கிரமம் ஏத்துட்டாரு. ஏத்துக்கிற பிசாசு என்ன பண்ணா? குத்தப்பட்டானா திருடி கொண்டு அழிச்சிட்டானா? சிலுவையில ஈட்டியால் குத்தப்பட்டாரா? சிறுசல் முள்முடி சூட்டப்பட்டாரா? சிலுவையில் அறியறாரா? சாபமாகி பாவமானாரா? ஆகும் போது ஏசு என்ன பண்ணார்? தலைமையில கை வச்சுட்டு அப்படியே இருந்தாரா? பரிகாரம் ஜீவ வார்த்தை பேசாரா? பிதாவே இவர்களுக்கு அதான் விசுவாசம். நம்ம ஆதாம் மூலம் பாவத்தை சாபத்தை மனத்துல தரித்திரத்தில் இருக்கும்போது சத்தமீன் போற மாதிரி நந்தத்தமீனே போயிருந்தா சூழ்நிலை மாறாது. எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மனதை ஏசி ஏத்துட்டு அங்க பேசுறதெல்லாம் ஜீவ பிதாவே பிடிக்கல ஆவியோ பிடித்து ஜீவ சர்ற ஜீவரத்தை கொடுத்தாரு. ஈட்டியால் குத்தவனுக்கு ஆதாம் மண்ணி சொல்லி ஜீவ ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு குத்தாரு. ஒரு ஆள் பயப்படாம தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு பேர் தான் விசுவாசம் குத்தாரா இல்லையா? ஆமா. அதனால என்னாச்சு? அந்த அவிசுவாசத்தை பாவத்தை மனத்தை பாதத்தை ஜெயிக்கிறாரு. நீ கூட ஜெயிக்கலாம். நீ அம்மா வைத்து ஆதாம் படியா பாவமாக்கப்பட்டாய். இயேசுவும் பாவத்தை சாப்பிட்டு ஒரு மாடல் ஜீவ வார்த்தையை பேசுறாரு. அங்க சபிக்கிறாங்க. சபிக்கல ஆஸ்வதிச்சாரா? சத்துரு சிலைக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுத்தாரா? அங்க பகைக்கு நன்மை ஜீவ சொல்ற ஜீவன தேவத்தை ஜபம் பண்ணாரா? அந்த உபதேசத்தை கை கொண்டாரு. அதனால விசுவாசமானா விசுவாசத்தினால இந்த பாவத்தை மனத்தை பாதாத்தை ஜெயித்து உலகத்தையே கொண்டை கொண்டார். இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்துவினுடையது. விசுவாசத்தாலே நசுக்கி முழு உலகத்தையே சோதிச்சா. நீ என்ன பண்ற? ஒரு 5 சென்ட் நிலத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு காலமெல்லாம் போராடிக்கிற. இயேசு தரித்திரமானார், சாபமானார், பாவமானார், மரணமானார். உன் அவிசுவாசம் சேர்த்துட்டாரு. பாவத்தை மனத்தை தரித்திரமாயிட்டு தலைமையில கவித்து கவலைப்படல. வீரன் இயேசு கையை தட்டவருக்கு ஜோதத்தை இல்லையா? அதனால அவ்வளோ ஏத்துட்டு தலைமையில கவித்து கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு பிதாவே மண்டி என்று சொல்லி ஜீவ சொல்ற ஜீவன் 8 ஜெட்டு குத்துட்டாரு. அது எடுக்கணும். நீ சிலுவையில உனக்காக குத்துக்கிறாரு. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை நீ போய் பிதாவும் ஆதாம் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தினா நீயும் பாவத்துக்கு சாவு பாதாம் தப்பிக்கொண்டு பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து ஆதாம் கிறிஸ்துக்குள் பெற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ள சந்ததியா இருந்து விசுவாசம் தேவடைய மகிமை பாவத்துக்கு மருந்து உயிர் ஜீவனம் பெற்று பரலோக ராஜ்யத்தை பூமியில பரலோகத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்தையும் போய் சேர்த்துவாய். கையை தட்டி அல்லேலூயா ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். பயப்படாதே, கலங்காதே, சிகையாது, சோர்ந்து போகாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக. இந்த கிறிஸ்து இயேசு சட்டத்துக்கு வெளியே போன வானத்துக்கு சகல அதிகாரமே இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் கண்ணியும் உலகம் பாதாளமே இருக்குது. நன்மத்தையும் அறியத்தாங்க உலகம். நல்லவன் கெட்டவன், சுய நீதி அநீதி, கண்கள் நிச்சயமா ஜீவனத்தை பெருமை, அதை போய் தேவனுக்கு தனக்கு வாய்நாள்லாம் கொடுத்து அவிசுவாசமாவே இந்த பிசாசம் மகிழ்ப்பது பிசாசு திடீர்னு கொண்டு பாதாளத்தை பார்த்து விட்டுட்டு நான் இயேசு ஏற்றுக்கொள்ள போறேன். வருத்தப்பட்டு வாரத்துக்கு இல்லை பிசாசுகிட்ட சாபத்தால பாவத்தால மன்னத்தால தரித்தால
எல்லோரையும் நிறுத்தி வர நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை பழங்க. இந்த ஜீவ சொன்ன ஜீவன் அந்த ஜீவன் தேவ நீதி இயேசு சாப்பிட பரலோகமே இருக்குது. வாழ்ந்து சகல அதிகாரம் இருக்குது. ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசர, ஜீவரத்தம், ஜீவார்த்தை, ஜீவலட்சம், ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாக்கு செலுத்த போறேன். ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் செலுத்த போறேன். இடைவிடாமல் எக்காலத்து செலுத்த போறேன். அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி கொடுக்க, பரலோக கனி கொடுக்க, நித்திய ஜீவன பரலோக இந்த பூமியில் பரலோகம் பெற்றுக்கொள்ள இந்த செய்தியை கேட்கிற ஒரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா எங்க சபை குளோபல் சர்ச் வானபூர பூமி எங்க போனாலும் ஆதாம் கொள்வன் நட்பத்தை மறிய தக்கவன். நோவா காலத்து அது மனுஷகுமார் காலத்தாண்டு சோதோம் அது பாவ சாப் அக்ராணிய சுயநீதி அநீதி உலகமுள்ள பிசாசராஜ் அபிச்சுவாங்க நன்மாக்கு துன்மா சுயநீதி அநீதியை தேவதன் கொடுக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி, நாட்டு நலன்களா, பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் கொலைகளை வெறிகளை விபச்சாரம் வேஷனம் பாவத்தை மரணத்தில் முழுகிற ஏசு எங்குறிச்சு நாடே நல்ல மேய்ப்பு ஜீவனே கொடுக்குறான். மத்திய மாட்டு லூகாம அவர் எங்கும் சுத்தித்து தான் பிசாசின் பலவர்களாக அவர் யாரும் வெளியாக்கினார். ஜீவ சொல்ற ஜீவனத்தம் தேவன் தனக்கு ஆதாம் மூணு அசுத்த பிசாச அந்நேரமே ஒரு சுகமானான். கிறிஸ்துக்குள்ள அது கிறிஸ்து நல்ல மெச்சூர்டாக தேவ நீதி இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் ஆதாம் முழு ஒழுங்கு பாவ சாப மரணத்தை விடிலாக்கி ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் சுக பெற ஜீவன் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் பெற்று இந்த உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பா இருக்க இந்த செய்தியை கேட்க உடனே பயன்படுத்தபடி ஜெபிக்கத்தாவே உலகங்க எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே 814 கோடிக்கு அதிகமான ஜனங்க இயேசு ஜீவன் பரிசுஜன தேவன் தனக்கு ஆதாம் முழுதுக்கு ஜெபம் பண்றங்க தாவே அசுத்தாய் பசுத்தாய் அலையில கிராமங்கள் பண்ண தேசம் கட்டவிக்கிறங்க தாவே தேவங்களை பணிவிட செய்கிறங்க தாவே நீரை திராட்சை செடி முழுது 814 கோடிக்கு அதிகமான ஜனங்க இயேசு ஜீவன் பரிசு தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள் அப்படி இடைவெளி கொடுத்துருக்காரு. அசுத்தாய் பசுத்தாய் தேவங்களை படி குடும்பங்களை பண்ண தேசம் மாபெரும் உண்டாங்க இந்த செய்தி கேட்க பயன்படுத்தபடி ஜெபிக்கிற தாவே பெரிய காரியங்களை செய்ய அப்படியே செய்தி நடிச்சு செலுத்துறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜபலிய ஜீவன நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதை எந்த வசனம் சொல்றோம்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தரை கனம் கர்த்தரை காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பது கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க முடியும். மறுபடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 2/11/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.